எதிரிகள் எப்பவுமே நம்மளை நோக்கி கல் எரிஞ்சிட்டே தான் இருப்பாங்க. அதையெல்லாம் தடுத்து பதில் சொல்லிட்டே இருந்தோம்னு வை, அதுக்கே மொத்த வாழ்க்கையும் போயிடும். தடுக்கிறதுக்கு பதிலா அந்த கல்லெல்லாம் கேட்ச் பிடிச்சு ஒரு கோட்டை கட்டி அதுக்கு மேல காலை போட்டு கம்பீரமா உட்காந்து கீழே பார்த்தோம்னு வை, நம்மளை நோக்கி கல் எரிஞ்சவங்கெல்லாம் கழுத்து வலிக்க அண்ணாந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நாம அழணும்னு தான் தடம் பண்றாங்க. இதை எதிர்த்து ஜெயிக்க மன வலிமை முக்கியம். 6 വർഷത്തിൽ ഒരിക്കൽ മാത്രമേ പത്മനാഭസ്വാമി ക്ഷേത്രം നിങ്ങൾക്ക് ഇതുപോലെ കാണാൻ പറ്റൂ. പത്മനാഭസ്വാമി ക്ഷേത്രത്തില് 6 വർഷത്തിൽ ഒരിക്കൽ നടക്കുന്ന 47ാമത്തെ മുറജപം നടക്കാണ് കേട്ടോ. പല ഭാഗത്തു നിന്നും 10,000കണക്കിന് ആളുകളാണ് ഇത് കാണാൻ വേണ്ടി ഇവിടെ എത്തുന്നത്. 56 ദിവസം നീണ്ടു നിൽക്കുന്ന മുറജപം അവസാനിക്കുന്നത് ജനുവരി 14-നാണ്. 14-ന് ലക്ഷദ്വീപ ശിവേലിയാണ് കേട്ടോ. കിഴക്കേ നടയിലാണ് ഈ ഒരു ലക്ഷദ്വീപം നടക്കുന്നത്. ദിസ് ടൈം തിരക്ക് കൺട്രോൾ ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് ബാർകോഡിംഗ് സംവിധാനമുള്ള പാസ് ഉണ്ട്. 14-ാം തീയതി രാത്രി 8 മണിക്കാണ് പ്രധാന ചടങ്ങ് ആരംഭിക്കുന്നത്. ലൈഫിൽ ഒരു തവണയെങ്കിലും കണ്ടിരിക്കേണ്ട ചടങ്ങാണ് ഇത്. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். கண்ணே எனது பேர ஒரு தரம் சொன்னா நிமிந்து எழுந்திடும் புல்லும். மேக்கப்பு ஏறலாம், கெட்டப்பு மாறலாம், செட்டப்பு மாறாதம்மா. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். கண்ணா உங்க பேர ஒரு தரம் சொன்னா நிமிந்து எழுந்திடும் புல்லும். தின்றக்கு தின்னுட்டா அம்மா, அதுக்கு வைத்தியம் உண்டா? கைவசம் வைத்தியம் மெத்த இருக்கு, காரியம் மீறின மெத்த இருக்கு. எங்கெங்கு சுகம் என்று இலக்கணம் இருக்கு. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். ஷூர் ஷூர். உங்க பேர ஒரு தரம் சொன்னா நிமிந்து எழுந்திடும் புல்லும். கண்ணாடி ஓனது போலீஸ் எடுத்து கைகளில் கட்டிக்கொள்ள ஆசை. என்னமோ மாறுது புத்தி உனக்கு, என் குங்குமம் எங்கேயோ ஒட்டி இருக்கு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பந்தம் இருக்கு, நான் அள்ளவோ கிண்டவோ சொந்தம் இருக்கு. என்றாலும் அதுக்கு ஒரு இடம் பொருள் இருக்கு. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். கண்ணு கேடு எனது